நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. காங்கிரஸ் கவுன்சிலர் யார் சொல்றாங்க? சுயேட்சை கவுன்சிலர் நாங்க காங்கிரஸ் கவுன்சிலர் எஸ்எட் பாருங்க. நாங்க எங்கேயாவது கஷ்டப்பட்டு நாங்க வாங்கிட்டு வந்தா உங்களுக்கு வரும்போது நாங்க வந்து கேட்டோமா? நீங்க போய் தலைவருங்க, நீங்க முடிவு எடுக்கணும். நான் 4வது கவுன்சிலர் ரஜினி பேசுகிறேன். இப்போ துரைவேல் பாண்டியன் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக இந்த பிரச்சனை நிறுத்தல. அவருக்கு வேலை தவறலன்னு தான் பிரச்சனை. அவருக்கு வேலை தவறல பிரச்சனை. கூட்டணி கட்சியிலேருந்து திமுகவை ரொம்ப டேமேஜ் பத்துறாரு, கேஸு போடுறாரு, பல பிரச்சனை உருவாக்குறாரு. ஒரு எல்லா கவுன்சிலருக்குள்ள ஒரு மோட்டிவ் கூட ஆயிடுச்சு. இப்போ அவர் வார்டில் ஒரு கான்ட்ராக்டர் கிடையாது, அவரே வந்து எல்லா வேலையும் அவர் தான் செஞ்சார். இது ஒன்றியமாக நடக்கிறது வந்து கேஸு போடுறாரு. வன்னிப்பாக்கத்தில் நடந்த வேலை வந்து போலியான வேலைன்னு கேஸ் போடுகிறாரு. ஃபர்ஸ்ட் அவர் தான் அந்த வேலையை கேட்டார், அவருக்கு ஒதுக்கலன்னு சொல்லிட்டு அவருக்கு வேலையை கொடுக்கலன்னு சொல்லிட்டு கேஸ் போடுகிறாரு. நல்லா நடக்கிற போர்டு வந்து கூட்டணி கட்சியிலேருந்து ரொம்ப எல்லா கவுன்சிலரும் பிரிச்சு பார்த்து ஆளுமை பண்ணுறாரு. இது ரொம்ப தப்பாக போகுது. இது வேலைக்காக நடக்கிற பிரச்சனை தான். எல்லாருமே நடக்கலைன்றாங்களே. 50 கோடி ரூபாய் வேலை ஜிஎஸ்டியோட சேர்த்து 40 கோடி ரூபாய் மொத்த மதிப்பீடு. 40 கோடி எங்கே போச்சு? யார் ஏற்றுமாங்க? வேலை நடக்காம எப்படி 40 கோடி ரூபா நடந்துச்சு? எல்லார் வார்டிலையும் கம்பல்சரி 2.5 கோடிக்கு மேலே தான் நடந்துக்குது. இது மோட்டிவா போகுது. தரமா இல்ல, பிஞ்சு வந்துடுச்சு. ஆமா, அவரு வேலை செஞ்சு ஒண்ணு கூட தரமா இல்லைங்க. முதல்ல அதை டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. அவருக்கு செஞ்ச வேலையை இந்த இன்டீரியர் ஒர்க் ஆனது, இந்த இன்டீரியர் ஒர்க் ஆனது ரோட் அந்த வேலை. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். சங்கீதா சேகர் சத்தியமா பேசுங்க மேடம்.
யார் வந்த பிறகு அவங்க வந்த பிறகு நல்லா தான் நடக்குது எல்லாருக்கும். சில அரசியல் தாழ்ப்புரிச்சு காரணமாக அவங்களோட வேலையை எடுத்து செய்யறதுனால தான் இது மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற எல்லாம் அவங்க வேலையை எடுத்து செய்யறாங்க. இருந்தாலும் கவுன்சில் தலைவர் வந்த பிறகு ருக்மணி மோகன் வந்த பிறகு தான் 18 வாரம் சராசரி வேலைக்கு நடந்துட்டு இருக்கு. நீங்க என்ன ஆய்வு பண்ண சொல்லுங்க, பத்திரிகையாளர் கூட ஆய்வு பண்ண சொல்லுங்க. இன்னைக்கு கூட நடந்தோமா, பேர் வச்சு கூட நடந்தா இன்னைக்கு நாங்க எதிர்த்து கேட்டா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி இது மிரட்டுறாங்க. கூட்டம் நடந்தது அவங்க மேல மிரட்டுறது யாரு சார்? மேல கூட்டம் பேர் வச்சு கூட்டம் நடந்ததா? எதிர்கட்சியாளர் பண்றாங்க. யார் எதிர்கட்சியில யாரு? எதிர்கட்சியில சம்பந்தப்பட்டவங்க பேர் சொல்லுங்க ஐயா. பேர் சொல்லுங்க, அப்புறம் நான் மறுபடியும் சொல்றேன் பேர். குமாரி திருமதி குமாரி புகழேந்து. எங்கள் வாடகை வந்து புதுசாக ரோடு வந்து சேங்ஷன் ஆகிருக்கு விவேகானந்தா ஸ்கூலாண்ட. அதில் வந்து 1500 குழந்தைகள் வந்து படிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட் அவங்க 2.5 வயசுலேருந்து படிக்கிறாங்க. அந்த குழந்தைங்கள்லாம் மழை நீர் கழிவு நீரும் ஒன்றா சேர்ந்து அந்த ரோட்டில் வந்து முழங்கால் அளவுக்கு மேலே தண்ணி நிற்குது. எல்லா குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க. அவங்க வந்து பல வைரஸ்கள்லாம் பரவுது அவங்களுக்கு. அந்த ரோடு வந்து போடக்கூடாது, கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு அவர். யார் சொன்னது? யாரு? 9வது வார்டு கவுன்சிலர். ஃபர்ஸ்ட் அவர் செஞ்ச வேலையை தரமா இந்த இன்டீரியர் ஒர்க்கா நின்று டெஸ்ட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா காசு வாங்கி வைக்கிறாரு. அவர் செஞ்ச வேலையை இன்னொரு 2 கோடி எனக்கே கூடான்றாரு. வேலையும் தரமா இல்லை. கொடுக்குற 1 கோடி பாதி 50 லட்சம் இவரே எடுத்து போயிடணும்னு நினைக்கிறாரு. அவர் போட்ட ரோடு, தார் ரோடு, அந்த காவா ஏதோ தரமா இருக்கா பாருங்க. ஃபர்ஸ்ட் அவர் கேட்ட கேள்விக்கு, அவர் செஞ்ச வேலைக்கு தரமான வேலையான்னு பார்க்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பஞ்சாயத்தோட இன்டீரியர் ஒர்க் யார் செஞ்சது? அவர் தான் பண்ணாரு. எக்ஸ்ட்ரா வேற கேட்டு வாங்குறாரு, மிரட்டுறாரு, அதிகாரி மேலேயே கேஸ் போடுறாரு. ஈவோ வந்து பயந்து கேஸ் போட போறாங்கன்னு அவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பணம் கொடுக்குறாங்க. எத்தனை வாட்டி கொடுத்தாங்க? ஏன்னா தொடர்ந்து தான் வாங்குறாருங்க. எல்லாரும் கேவலப்படுத்துறாரு, கேஸ் போடுறாரு, அதிகாரி பயப்படுறாங்க, ஈவோ பயப்படுறாங்க, கவுன்சிலருங்க டீம் பிரிக்கிறாரு. அந்த சிமெண்ட் ரோடு போட்டுக்குது எடப்பாடி தான். இப்போ நீங்க போங்க, அப்படியே போட்டோ எடுங்க. தரமா இருக்கா பாருங்க. தார் ரோடு போட்டாரு. கார் ஸ்ட்ரீட்ல ஒரு தார் ரோடு, பிடி ரோடு போட்டுக்கிறாரு. போய் பாருங்க, இப்போ வெத்தலை மாதிரி பேத்துக்குது. இந்த இன்டீரியர் ஒர்க் பாருங்க, இதுல ஏதாவது குவாலிட்டியா பினிஷிங்கா இருக்கா பாருங்க. இந்த ஒர்க் அவர் தான் பண்ணாரு. எக்ஸ்ட்ரா வேற பணம் மிரட்டி வாங்கி இருக்காரு. இதெல்லாம் பேசி நான் வந்து 9வது வார்டு மக்களுக்கு சேவை பண்றேன், கர்ப்பிணி பெண்கள் வருது, அவங்க நடக்க முடியல, தேனி மாதிரியே பேசுறது. இதெல்லாம் நீங்க உங்க பேருமா? 10 பேர் வேலை. நாங்க வந்து சுந்தரம் டீமுக்கு வாக்களிச்சதுனால எங்களுடைய வார்டுகள் புறக்கணிக்கப்படுகிறது. சுந்தரம் டீமுக்கு சுந்தரானனுக்கு ஓட்டு போட்டா தளபதி ஸ்டாலின் அறிவிச்ச கேண்டிடேட் சுந்தரானனுடைய மருமகளுக்கு ஓட்டு போட்ட என்ற காரணத்துக்காக எங்களுக்கு இதுவரை வேலை எந்த ஸ்கீம் வேலையும் வரல. ஆனா கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் ஸ்கீம் வேலை இந்த பஞ்சாயத்தை செய்திருக்காங்க. எங்க 10 வார்டுகள் புறக்கணிக்கப்பட்டது. அமைச்சர், முன்னாள் அமைச்சர் தளபதி ஸ்டாலின் அறிமுகம் செய்த சுந்தரம் அவர்களின் மருமகளுக்கு ஓட்டு போட்ட காரணம் ஒரே காரணத்துக்காக எங்கள் வார்டுகள் புறக்கணிக்கப்படுகின்றது. மிகவும் அத்தியாவசியமான வார்டான பக்தவாச்சலம் தெரு 2000 பிள்ளைகள் படிக்கின்ற ஸ்கூல், டிவிஎஸ்டி ஸ்கூல் இருக்குது. அதே மாதிரி மருத்துவமனைக்கு ஒவ்வொரு வாரமும் 1000 கர்ப்பிணி பெண்கள் வராங்க. இந்த ரோடு சென்று பாருங்க சாலையை. கடந்த 2 வருட காலமாக போராடுறேன், இந்த ரோடு போடல. மழைநீர் கால்வாய் எல்லாம், சூரியநகர் கால்வாய் மழைநீர் எல்லாம் இப்படிதான் போன இந்த காவா. அந்த கால்வாய் புது காவா கட்டுமானம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்க ஸ்கீம்ல வரல. தொடர்ந்து எங்களுடைய ஸ்கீம் புறக்கணிக்க எங்க வார்டுகள் புறக்கணிக்கிறாங்க. அதனால இந்த கூட்டத்தில் நாங்கள் கலந்துக்கிறோம், பாய்காட் பண்ண புறக்கணிக்கிறோம். நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா, இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 044-2793-5803, மொபைல் 9962194022.